முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது 7.5 சனி ஆரம்பிக்குது என்பது ஒரு சாதகமற்ற தன்மையாக இருந்தாலும் கூட, முதல்ல இந்த விரயச்சனியாக வரக்கூடிய இந்த சனி பகவான் கண்டிப்பாக 12ஆம் இடத்துல செலவுகளைத்தான் கொடுப்பாரே தவிர பெரிய கஷ்டங்களை அவர் கொடுக்கறதில்ல. ஐயா, செலவுகளை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் என்ன செலவுகள், எப்படிப்பட்ட செலவுகள், எதன் மூலம் அந்த செலவுகளை சமாளிப்பது? உண்மையிலேயே வருமானத்தை கொடுப்பார். கடன் வாங்க தேவையில்லாமல், வீடை விற்காமல், காடை விற்காமல், அது இது விற்காமல் ஒரு அளவில் நல்ல வருமானத்தை கொடுத்து அந்த வருமானத்தை சேமிக்க முடியாமல் செலவுகளாக விரயமாக ஆக்குவது தான் 12ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய விரயச்சனியுடைய அமைப்பு. ஆகவே அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த 2.5 வருஷம் கண்டிப்பாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு பயணங்கள் அடிக்கடி இருக்கும். தாய் தந்தையரை பிரிந்து கல்விக்காகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு முறையில் தூர இடங்களுக்கு படிக்கிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு, இந்த மாதிரியான அமைப்பு. பெண் குழந்தைகள் திருமணமாகி அப்படியே தாய் தகப்பனை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு. இப்போ அப்பா அம்மாவை கட்டிக்கிட்டே எல்லா குழந்தைகளும் இருக்கிறது இல்லை இல்லையா? ஒரு பருவம் வந்ததற்கு பிறகு ஏதோ ஒரு இடத்துல சுப பிரிவாக பிரிகிறது இல்லையா? குருவின் வீட்டில் 12ஆம் வீடாக அமையக்கூடிய ஒரு சூழலில் அவர் விரயச்சனியாக வருவதால் பெண் குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு மங்கள நிகழ்வுகள் நடத்தி பார்க்கக்கூடிய தன்மைகள். 7.5 சனியாக இருந்தாலும் கூட பெரிய சங்கடமான சாதகமற்ற பலன்களை எதையும் செய்து முடிக்க முடியாத ஒரு நல்ல பயிற்சி தாங்க அந்த சனி பயிற்சி. பெரிய கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக வராதுங்க. சனி மட்டுமே ஒரு கிரகம், அந்த ஒரு கிரகம் மட்டுமே எல்லாவற்றையும் கொடுத்துறது இல்லைங்க. சனி பயிற்சி நடந்து 40 நாட்களுக்கு பிறகு மே மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்கின்ற ராகு கேது பயிற்சியின் மூலமாக அப்படியே 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய இடத்திற்கு ராகு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துடுறாரு. ஆக நல்ல வருமானம் வரப்போகுது. வேலையில் நல்ல சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்க போகுது. வேலையே போனால் கூட இருக்கிறத விட சம்பளம் அதிகமாக நல்ல வேலை கிடைக்க போகுது. தொழில் நல்லா இருக்க போகுது. முயற்சிகள் பலிக்க போகின்றன. விவசாயம் நல்லா இருக்க போகுது. வியாபாரம் நல்லா இருக்க போகுது. எங்கெங்கெல்லாம் பணம் போய் மாட்டிக்கிச்சோ அந்த பணம்லாம் திரும்ப வரக்கூடிய தன்மைகள். என்ன ஒன்று, விரயங்கள் சுப விரயங்கள். வீடு வாங்குறது நடக்கும். ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, பில்டிங் கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் விரைய செலவாக ஆகி அதன் மூலமாக ஒரு சந்தோஷமான நல்ல திருப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் தாங்க இப்போ இருக்குது. பெரிய கஷ்டங்கள் நிச்சயமாக வராது. அதிலும் குறிப்பாக 50 வயது கடந்த மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய தன்மைகளை இப்போது வரக்கூடிய 12ஆம் இடத்து விரயச்சனி தருவாருங்க. கண்டிப்பாக சோதனைகள் இருக்காது. ரொம்ப நாள் கனவுகள்லாம் பலிக்கும். சொந்த வீடு கட்டணும், இருக்கிற வீட்டை விட்டு வேறு எதனா ஒன்று பண்ணணும், அல்லது இந்த சின்ன வீடை விட்டுட்டு பெரிய வீடு அமைக்கணும், அல்லது பண்ணை வாங்கணும், நிலம் வாங்கணும், இந்த மாதிரியான அமைப்பு. சொந்த ஊரில் வீடு கட்டணும். இப்போ இருக்கிற இடத்துல வீடு இருக்குது, சொந்த ஊரில் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் தங்குற மாதிரி ஒரு வீடு கட்டணும் என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஏதாவது ஒரு சாதகமற்ற தன்மைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் 6ஆம் இடத்தோடு அங்கே சனி பாபத்துவமாக தொடர்பு கொண்டுகின்ற காரணத்தினால் கடன் தொல்லைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொஞ்சம் மனசை அப்படியே இது பண்ணும். அதனால் கடன் வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு வளர்ச்சிக்கான கடன், தேவையற்ற கடன்களை தவிர்க்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அது கூட உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு குரு வந்துட்டவுடனே ஒரு 40 நாட்களுக்கு பிறகு குருவின் அமைப்பு வந்தவுடனே அதுவும் இருக்காது. ஆகவே பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல சனி பயிற்சி இது. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான சனி பயிற்சிங்க இது. அட்டகாசம், அதை விட பெரிய அளவில் சொல்லலாம். ராஜயோகம்னு கூட சொல்லிடுவேன். பிறந்த ஜாதக அமைப்புகள் வலுவாக இருந்தால் ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய, அரசனாகக்கூடிய, துறையின் முதல்வனாக ஆகக்கூடிய, நினைத்ததை சாதிக்கக்கூடிய, எல்லாம் கிடைக்கக்கூடிய, தவறிப்போன தட்டிப்போன அனைத்துகளும் கையில் கிடைக்கக்கூடிய, சந்தோஷம் இருக்கக்கூடிய, நிம்மதி இருக்கக்கூடிய பரிபூரண நல்ல சனி பயிற்சிங்க அந்த சனி பயிற்சி. மிக பிரமாதமாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால் 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாப ஸ்தானத்தில் இந்த சனி பயிற்சி அமையுதுங்க. உண்மையிலே உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகமே சனி பகவான் தாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகமான அவர் 11ஆம் இடத்துல வர்றதுன்றது 30 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அமைப்பு. அப்போ 30 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த 2.5 வருஷம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். அந்த 2.5 வருஷம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. வயதிற்கேற்றார் போல எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை. மாணவனுக்கு கல்வி மேன்மைகள், அவரவருக்கு விரும்பிய படிப்புகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை. மாணவ பருவத்தை தாண்டியவர்களுக்கு நல்ல வேலை, நல்ல வியாபாரம், தொழில், தொட்டது துலங்கக்கூடிய தன்மை. வேலையை விடலாம், தொழில் ஆரம்பிக்கலாம், வியாபாரம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும். கிளைகள் போடலாமா, கண்டிப்பாக கிளைகள் போடலாம். விரிவாக்கம் பண்ணலாமா, கண்டிப்பாக விரிவாக்கம் பண்ணலாம். விவசாயம் நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும்லாம் கிடையாது, ஒரு 2.5 வருஷத்துக்கு சூப்பராக இருக்கும். கையில் காசு நடமாட்டம் நல்லா இருக்கும். காதல் நிறைவேறும்.
காதலி காதலன் அடையாளம் காட்டப்படுவார்கள். புதிதாக எந்த விதமான மனக்கவலைகளும் இல்லாமல் விரும்பியதை அடையிறதுன்றதுல ஆணையும் பெண்ணையும் கூட கண்டிப்பாக சொல்லிடலாம் இல்லையா? விரும்பிய ஆணை மணக்க முடியும், விரும்பிய பெண்ணை அடைய முடியும், பெற்றோர்கள் நன்றாக இருப்பார்கள், குடும்பம் நிம்மதியாக இருக்கும், ஏற்கனவே பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இணையக்கூடிய தன்மைகள் உண்டு. வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்தெந்த இடத்துல தோற்று போனோம், எந்தெந்த இடத்துல சக்ஸஸ் இல்லை என்கின்ற மாதிரியான நிலைமைகளில் எந்த அமைப்புகளில் இருக்கிறீங்களோ அவைகள் எல்லாமே கொஞ்சம் பிரமாதமாக மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போகிறது. வெளியூரில் இருக்கிறவங்க திரும்பி இங்கே உள்ளூரில் வந்துடலாம், இந்தியாவுக்கே திரும்பி வந்துடலாம், தமிழ்நாட்டுக்கே திரும்பி வந்துடலாம், இந்த மாதிரி எண்ணங்கள் இருப்பவர்கள் பூர்வீகத்துக்கு திரும்பி வரலாம்ன்ற எண்ணங்கள் இருப்பவங்க, ஏற்கனவே நஷ்டம் விரயம் அந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு, வியாபாரம் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, அண்ணன் தம்பி உறவு நல்லா இல்லை, பங்காளி சண்டையாக இருக்குது, அதை விட முக்கியமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு 11ஆம் இடத்து சனியால் உண்டு. கோர்ட்டு கேஸு போன்றவைகளில் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். கீழ்கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இழுத்துக்கிட்டு போகுது, ஒன்றும் தீர்வு கிடைக்கல, கண்டிப்பாக தீர்வு கிடைக்க போகுது. சமாதானம் வரப்போகிறது, சுமூகம் வரப்போகிறது. நீங்கள் விட்டு கொடுக்காமலேயே உங்களுக்கு சாதகமான அமைப்புகள், உங்களுக்கு தேவையான நியாயமான உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் வரக்கூடிய தன்மைகள், தாய் தந்தை நன்றாக இருக்கக்கூடிய தன்மை என அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் மேன்மைகளை தரக்கூடிய நல்ல சனி பெயர்ச்சிங்க. வயதிற்கு ஏற்றாற் போல இந்த சனி பெயர்ச்சி. மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார். உண்மையிலே இந்த சனிப்பயிற்சி கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அமைப்புகளாக தான் இருக்கும். இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, இது வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டமே இல்லாமல் இருந்த நிலைமை, அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஒரு அமைப்பு, சொந்த ஊருக்கு திரும்பி வர முடியாத நிலைமை, சொந்த ஊர் சொந்த மாவட்டம் பூர்வீகத்தில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாமே இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு மாறப்போகிறது. உண்மையில் ஒரு பாவகிரகமான சனி கோணத்தில் இருப்பதை விட கேந்திரத்தில் இருப்பது நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு. கோணம்ன்றது 9ஆம் இடம், கேந்திரம்ன்றது இப்போ வரப்போகிற 10ஆம் இடம். அப்போ அந்த 10ஆம் இடத்துல மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்குது. சனிப்பெயர்ச்சி நடந்த ஒரு 40 நாட்களுக்குள்ளாகவே குருப்பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு வரப்போகின்ற தன்மை நல்ல தன்மை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒன்று. ராசி சுபத்துவத்தை புனிதத்தை அடைந்தால் ஒரு தைரியம், வீரியம், கம்பீரம், ஒரு 1000 யானை மனசுக்குள்ளே உடம்புக்குள்ளே பூந்த மாதிரி எதையும் சாதிக்கக்கூடிய தன்மைகள் இது எல்லாமே அப்படியே நிறைவாக வந்துவிடும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் மிதுனராசிக்காரர்களுக்கு அடுக்கடுக்கான வேலை தொழில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள், ஜீவன அமைப்புகளில் வலுவான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் நிரம்பினது இந்த சனிப்பெயர்ச்சிங்க. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. தந்தையை பற்றி கொண்டிருந்த கவலைகள்லாம் விலக போதுங்க. கோவில் யாத்திரைகள் இந்த மாதிரியான வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 10ஆம் இடத்துல சனி வரும்போது அடிக்கடி பயணங்கள்லாம் கொஞ்சம் வரும். புனிதமான இடங்களுக்கு போகிறது, ஸ்ரீ மகா பெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற நம்முடைய வாழ்ந்து மறைந்த தெய்வங்கள் அவதார திருத்தலங்களை போய் பார்க்குறது, அவங்க அடங்கின அதிஷ்டானங்களை போய் பார்க்குறதுன்ட்டு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சிங்க அந்த சனிப்பெயர்ச்சி. எதையும் செய்யலாங்க. அஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா 2020, 21, 22 பிடுங்கி எடுத்துருச்சே மிதுன ராசிக்காரங்களை. இதே சனி 8ல் இருக்கும்போது கடுமையான பலன்களை அழுகிற நிலைமையவை, கடுமையான மன அழுத்தத்தில் எதுலேயும் தோல்வியை கொடுத்தார் இல்லையா? ஒவ்வொரு 2.5 வருஷமாக அவர் மாறிக்கிட்டே வர்றார் இல்லையா? இப்போ 10ஆம் இடத்திற்கு வரும்போது என்ன செய்வார்? கொஞ்சம் தொழில் ரீதியிலான சில கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட பணத்தை கொடுப்பார். கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தானங்க பணம் சம்பாதிக்கிறோம், அலைச்சல்களை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார். மத்தியான நேரத்தில் சாப்பிட முடியாத நேரம், உழைச்சிக்கிட்டே இருக்கிற, நைட்டு சாப்பிட முடியல, காலையில் டிஃபன் சாப்பிட முடியல, அதாவது அதீத உழைப்பு கொடுத்தாலும் அதற்கேற்ற வருமானங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆக எதிலும் ஒரு நன்மை, எதிலும் ஒரு வெற்றி, புத்திரம் சார்ந்த விஷயங்கள், அதாவது பிள்ளைங்களுக்கு நல்ல வியாபாரம் இல்லை, பிள்ளைங்களை பற்றின கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை, பிள்ளைக்கு வேலை நல்லா இல்லை, பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல, வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கலை, எனக்கே உடம்பெல்லாம் இவ்வளோ நாள் சரியாக இல்லாமல் இருந்தது, நான் நினச்சது நடக்க முடியாமல் இருந்தது, இது எல்லாமே அப்படியே படிப்படியாக மாறக்கூடிய எல்லா அமைப்புகளும் கொஞ்சம் சீராக ஒரு 2.5 வருஷத்தில் மற்ற கிரக அமைப்புகளும் பெயர்ச்சிகளும் நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் அந்தஸ்து கௌரவம் திரும்பி கிடைக்கக்கூடிய எதிலும் ஒரு ஸ்டாண்டர்டு இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. இளம்பருவ மாணவர்கள், இளம்பருவத்தில் வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே உங்களுடைய போட்டித் தேர்வுகள் போன்ற அமைப்புகள், அரசு வேலை கிடைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான தகுதி வரக்கூடிய அமைப்பு, எல்லா வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய நல்ல யோக பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி பெயர்ச்சி.